ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அவரைக்காய் பொரியல், ஆர்டினரி அவரைக்காய் பொரியல் இல்லைங்க, ஸ்பெஷலான அவரைக்காய் பொரியல். அது எப்படி ஸ்பெஷலான அவரைக்காய் பொரியல் செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? வீடியோ பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம அவரைக்காவை சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான அவரைக்காயை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மிலேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே அவரைக்காயோடு ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவரைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. அப்படி இல்லைன்னா சிம்மிலேயே அப்படியே வேக வைங்க. ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி நல்லா வற்றிடும், அவரைக்காய் நல்லா வெந்துடும். இது ஆர்டினரி அவரைக்காய் பொரியல். இப்போ இந்த ஆர்டினரி அவரைக்காய் பொரியலை ஸ்பெஷலான அவரைக்காய் பொரியலாக மாற்ற போகிறோம். ஒரு 4 முட்டை எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ அவரைக்காய்க்கு 4 முட்டை சரியானதாக இருக்கும். கடைசியாக இந்த 4 முட்டையையும் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். மீதி 2 முட்டையையும் இதே மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு முட்டை டேஸ்ட்டு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் அதிகமான அளவு கூட சேர்த்துக்கலாம். பட் 1/4 கிலோவுக்கு 4 முட்டை தான் சரியானதாக இருக்கும். இப்போ 4 முட்டையுமே உடச்சி ஊற்றியாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இப்போ இந்த முட்டை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்ல பொடி பொடியாக ஆகிடும். முதல்ல இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா கிளறி விட நல்ல பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். அவரைக்காயோட ஒன்றா சேர்ந்து நல்ல பொடியாக ஆகிடும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அதனால் பக்கத்துலேயே இருந்து கிளறி விடுங்க. எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க. எனக்கு எண்ணெய் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம கிளறி விட ஆட்டோமேட்டிக்காக உதிரியாக வந்துடும். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா உதிரியாகவே வந்துடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 செகண்டுக்கு கிளறி விடலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக ஆகிடும். கொஞ்சம் நீங்கள் முதல்லையே எண்ணெய் விடுறப்ப எக்ஸ்ட்ராவாகவே எண்ணெய் விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்பெஷல் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த அவரைக்காய் பொரியலை பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே ஸ்பெஷலான அவரைக்காய் பொரியலை வச்சு வெரைட்டி ரைஸ் மாதிரியும் நம்மளால் கட்டித்தர முடியும் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வதக்கிக்கிங்க. மற்றது எல்லாமே இதே ப்ராசஸ் தான். கடைசியாக உதிரியாக சோறு வடித்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸும் ரெடி ஆகிடுச்சிங்க. நிறைய குழந்தைங்க தனித்தனியாக அவரைக்காய் பொரியல் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, முட்டை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸில் ஒரு பருக்க கூட இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.